Good morning, one and all. Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Chakalampalayam. Now let's discuss about 9th Standard Social Science subject. Civics lesson 3, Human Rights. Continuation of this lesson 3.4, Fundamental Rights. அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லுவோம். These are in the form of duties and responsibilities of citizens. அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது குடிமக்களுடைய கடமைகள் மற்றும் பொறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம். The original constitution which came into force with effort from 26 January 1950 did not contain fundamental duties. 1950 ஜனவரி 26 முதல் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்தது. சரியா? அது வரும்பொழுது அடிப்படை கடமைகள் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி கிடையாது. ஓகே, these were incorporated in the constitution by the 42nd Amendment Act in 1976. 1976 ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற ஒன்று நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இணைக்கப்பட்டது. The Constitution states 11 fundamental duties as given below. அரசியலமைப்பு சட்டத்தில் 11 அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பெக்ட் ஃபார் த கான்ஸ்டியூஷன் and its idols and institutions, the national flag and the national anthem. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறதோட அரசியலமைப்பு சட்ட நிறுவனங்கள், நம்மளுடைய அந்த எம்பலம், லட்சம், அடுத்தது தேசிய கொடி, தேசிய கீதம், இதை நாம் மதிக்கணும். செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டு ஃபாலோ அண்ட் செரிஷ் த நோட்டபிள் ஐடியல்ஸ் which inspired our national struggle for freedom. விடுதலை போராட்டத்தின் போது புத்துணர்வு அளித்த உன்னதமான லட்சியங்களை நினைவில் வச்சுக்கிட்டு அதை பின்பற்றணும். டு அப்ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த சோவரன்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பேணி பாதுகாக்கணும். டு டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷ்னல் சர்வீஸ் வென் கால்ட் அப்பான் டு டூ ஸோ. தேவை ஏற்பட்டால் நாட்டுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு நாட்டுக்காக பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு ப்ரமோட் ஹார்மனி அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் அமங்ஸ்ட் ஆல் த பீப்புள் ஆஃப் இந்தியா, டிரான்சென்டிங் ரிலீஜியஸ், லிங்குஸ்டிக், ரீஜனல் ஆர் செக்ஷனல் டைவர்சிட்டிஸ், டு ரெனவுன்ஸ் ப்ராக்டிசஸ் டெரோகரேட்டரி டு த டிக்னிட்டி ஆஃப் உமன். அதாவது சமயம், மொழி, மண்டலம் அல்லது பிரிவு, இந்த வேறுபாடுகளெல்லாம் கடந்து இந்திய மக்கள் அனைவருடைய மனசுலையும் சகோதரத்துவம் அப்படிங்கக்கூடிய ஒரு இணக்கம் ஏற்படுறதுக்காக பாடுபடணும். அதே மாதிரி பெண்களை இழிவு செய்யும் செயல்களை விட்டு ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர். நமது கூட்டு பண்பாட்டு மரபினை போற்று பாதுகாக்கணும். டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேச்சுரல் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் ஃபாரஸ்ட், lakes, rivers and wildlife and have compassion on living creature. காடுகள், ஏரிகள், ஆறுகள், விலங்குகள் இதையெல்லாம் உள்ளிட்ட புற சூழலை பாதுகாத்து மேம்படுத்துறதோட உயிரினங்கள் மீது என்ன பண்ணோம், நாம் கருணை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்போ, ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரிஃபார்ம். அறிவியல் உணர்வு, மனித நேயம், பகுத்தறிவு மற்றும் சீர்திருத்த உணர்வை வளர்க்கணும். டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு அட்ஜூர் ஃப்ரம் வயலன்ஸ். பொது சொத்துக்களை பாதுகாக்க வன்முறையை வெறுத்து ஒதுக்கணும். டு ஸ்ட்ரைவ் டுவோர்ட்ஸ் எக்ஸலண்ட் இன் த ஸ்பேர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கலெக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ஸோ தட் த நேஷன் கான்ஸ்டன்ட்லி ரைசஸ் டு ஹையர் லெவல் ஆஃப் எண்டோவர் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். தனிப்பட்ட அளவில் கூட்டு செயல்பாட்லேயும் மிகச்சிறந்த நிலையை அடைய முயல்றதோடு மட்டும் இல்லாமல் நாட்டுடைய முன்னேற்றத்திற்காகவும் நாம் பாடுபடணும். டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் பை த பேரண்ட் அண்ட் கார்டியன் டு their சைல்ட் ஆர் வார்ட் அப் டு த ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸ். 14 வயது வரையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோர் அல்லது அவங்க பாதுகாவலில் இருப்பாங்களே அவங்க குழந்தைகளின் கல்விக்கான வாய்ப்பை கிடைக்க செய்யணும். Do you know Maintenance and Welfare of Parents and Senior Citizen Act 2007 is a legislation passed in 2007 by the Government of India. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் 2007 ஆண்டு இயற்றப்பட்டது.
This act is the legal obligation for children and is to provide maintenance to senior citizens and parents. இந்த சட்டம் பிள்ளைகளுக்கும் வாரிசுகளுக்கும் தங்கள் பெற்றோரை அல்லது மூத்த குடிமக்களை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்ளக்கூடிய சட்டபூர்வமான ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3.5 நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் NHRMனு ஆர்சி NHRC அப்படின்னு சொல்லுவோம். இந்திய மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். இதுதான் நம்மளுடைய அந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய அந்த எம்பலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? The National Human Rights Commission is an autonomous body constituted on 12th October 1993 under the Protection of Human Rights Act 1993. ஓகே, மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே 1993 ஆண்டு அக்டோபர் 12 அமைக்கப்பட்டது தான் இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு தன்னாட்சி அமைப்பு அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா? இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ சேர்மன் அண்ட் எ ஃபியூ அதர் மெம்பர்ஸ், 3 from judiciary and 4 from other department. NHRC, National Human Rights Commission, is responsible for the protection and promotion of human rights in India, defined by the Act as rights relating to life, liberty, equality and dignity of the individual, guaranteed by the Constitution or embedded in the international covenants. The office is located in New Delhi. இது ஒரு தலைவரையும் சில உறுப்பினர்களையும் கொண்டிருக்குது. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சர்வதேச உடன்படிக்கையில் உத்தரவாதம் தரப்பட்டுள்ள ஒரு மனிதனுடைய வாழ்வு, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் கண்ணியம் இதையெல்லாம் பாதுகாக்கிறதுக்காகவும் மேம்படுத்துறதுக்காகவும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது பொறுப்பேற்றுக்குது. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குதுன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் NHRC, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துடைய பணிகள்: டு என்கொயர் into the violation of human rights or negligence in the prevention of such violation by the public servant. மனித உரிமை மீறல் அல்லது அத்தகைய மீறல் குறித்து அரசு ஊழியர்கள் அலட்சியம் காட்டினா அவங்க மீது விசாரணை நடத்துறது. டு இன்டர்வென்ட் இன் த கோர்ட் ப்ரிசீடிங் ரிலேட்டிங் டு த ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை மீறல் வழக்குகளில் தன்னை இணைச்சிக்கிறது. டு அண்டர்டேக் அண்டு ப்ரமோட் ரிசர்ச் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுதல், அதுக்கு ஊக்குவிக்கிறது. டு என்கேஜ் இன் ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன் அமங் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி, சமூகத்துடைய பல்வேறு பிரிவினருக்கிடையே மனித உரிமைய கல்வியை பரப்புதல். டு என்கரேஜ் த எஃபர்ட்ஸ் ஆஃப் NGOs அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒர்க்கிங் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை துறையில் பணியாற்றக்கூடிய அரசு சாரா அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் இதனுடைய முயற்சிகளை ஊக்குவிக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் SHRC அப்படின்னு சொல்லுவோம். மாநில மனித உரிமைகள் ஆணையம். சரியா? இதுதான் அந்த பில்டிங். எவ்ரி ஸ்டேட் இன் இந்தியா ஹாஸ் a state human rights commission established in accordance with the power conferred on the state under the section 21 of the Protection of Human Rights Act 1993. இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு மாநில மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கக்கூடிய வழிவகை செய்யக்கூடிய ஒரு வகையுறை 1 பிரிவு 21 மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 இருக்குது. The protection and promotion of human rights constitutions the principal concern of the commission. மனித உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு இது 2 தான் இந்த ஆணையத்துடைய முதன்மை நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். Moreover, the procedure adopted by the commission to conduct its proceedings the suo on its own motion in Latin. Actions taken on complaints regardless of the sources received and transparency of the proceeding of the SHRC
add strength to its functioning in a state. This office is the Human Rights is located in Chennai. இந்த ஆணையத்துடைய மேல் அதிகமாக எழுத்து மூலமான புகார் பெறாவிட்டாலும் கூட ஆணையம் தாமாகவே முன்வந்து விசாரணை நடத்தக்கூடிய வகையிலையும் மாநில மனித உரிமைகளோட ஆணைகளுடைய செயல்பாட்டு வெளிப்படைத்தன்மையாகியது போன்றும் ஒழுங்கற்ற விதிகளை ஆணைய வகுத்ததன் மூலமாகவும் மாநிலத்துடைய ஆணையத்துடைய செயல்முறைகள் வலுவாக்கப்பட்டிருக்கு. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குதுன்னா சென்னையில் இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் SHRC மாநில மனித உரிமைகள் ஆணையத்துடைய பணிகள். The SHRC shall inquire into violation of human rights in respect of matters specified in the state and concurrent list. மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் ஆகியவற்றில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அம்சங்கள் குறித்தான மனித உரிமை மீறல் அதை விசாரிக்கிறது. Its objectives and duties are the same as NHRC but confined only to the state. It has a chairman and 2 members. இதனுடைய நோக்கங்களும் பணிகளும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை போன்றே இருக்கும், ஆனால் மாநில எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கும். இந்த ஆணையத்தில் ஒரு தலைவரும் 2 உறுப்பினர்களும் இருப்பாங்க. It has the power of a civil court and can take cognizance of cases if received or in suo motu. இவ்வாணையத்தில் உரிமையியல் நீதிமன்றத்துக்கு இணையாத அதிகாரம் அப்படிங்கிறது உண்டு. தொடுக்கப்படும் வழக்குகள் அல்லது தானாக முன்வந்து தொடுக்கும் வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கலாம். It can also recommended compensation to victims. பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடுகள் வழங்க பரிந்துரை அப்படிங்கிறதும் செய்யலாம். நெக்ஸ்ட் சைல்டு ரைட்ஸ், அதாவது குழந்தைகளுக்கான உரிமைகள். Apart from the fundamental rights described by the Constitution, we have to ensure certain other rights. அரசியலமைப்பினால் விளக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை கடந்து நாம் வேறு சில உரிமைகளை உறுதி செய்ய வேணும். A child is a person who has not completed the age of 18 years. That is minor as per UNO. ஐக்கிய நாடு சபை 18 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைவரையும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி வரையறுத்திருக்குது. This principle is exhibited in Articles 25 of the Universal Declaration of Human Rights. இது உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனத்தோட பிரிவு 25ல் காண்பிக்கப்படுது. ஓகேவா? எது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த சைல்டு ரைட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட், பேஸ்ட் ஆன் these principles, the Declaration of the Rights of Child was accepted and adopted in the UN General Assembly on 20th November 1989. இந்த கொள்கை அடிப்படையில் ஐநா சபை 1989 ஆண்டு நவம்பர் 20 அன்னைக்கு குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு லைஃப், வாழ்வதற்கான உரிமை. அடுத்து ரைட் டு ஃபேமிலி என்விரான்மெண்ட், குடும்ப சூழலுக்கான உரிமை. ரைட் டு எஜுகேஷன், கல்விக்கான உரிமை. ரைட் டு பெனிஃபிட் ஃப்ரம் சோசியல் செக்யூரிட்டி, சமூக பாதுகாப்பு உரிமை. ரைட் அகெயின்ஸ்ட் செக்சுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், பாலியல் தொல்லைகளுக்கு எதிரான உரிமை. ரைட் அகெயின்ஸ்ட் சேல் ஆர் டிராஃபிக்கிங், விற்கிறது அல்லது கடத்தலுக்கு எதிரான உரிமைகள். ரைட் அகெயின்ஸ்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் லைக் சைல்ட் லேபர், குழந்தை உழைப்பு முறை போன்ற மற்ற சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட், ரைட் டு லைஃப். A child has the right to survive even before its birth. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது வாழ தகுதி அப்படிங்கிறது பெறுது. The right to survival also include to the right to be born, the right to basic need of food, shelter and clothing and a dignified living. அதாவது வாழ்வதற்கான உரிமை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறப்புரிமை, அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் கண்ணியமான வாழக்கூடிய உரிமை, இதையெல்லாம் அடங்கினது தான் வாழ்வதற்கான உரிமைகள்னு சொல்லுவோம். ரைட் டு ஃபேமிலி என்விரான்மெண்ட். எ சைல்டு ஹேஸ் த ரைட் டு லிவ் எ நார்மல் சைல்டுஹுட் இன் எ ஃபேமிலி என்விரான்மெண்ட். ஒரு குழந்தை ஒரு நல்ல குடும்ப சூழலில் இயல்பான குழந்தை பருவத்தை கழிக்கிறதுக்கு உரிமை அப்படிங்கிறது இருக்குது. Child who have been left destitute, abandoned or orphaned also have the right to live. ஆதரவற்ற, கைவிடப்பட்ட அல்லது அனாதை குழந்தைகளுக்கும் வாழ தகுதி அப்படிங்கிறது
உண்டு. The children can be given for adaptation for carrying families. இது போன்ற குழந்தைகள் அக்கறையுள்ள குடும்பங்களுக்கு தத்து அப்படிங்கிறது கொடுக்கலாம். Right to benefit from social security. Child should get financial support from the country when their parent or guardians are enabled to provide them with a good standard of living by themselves due to any illness, disability or old age. சமூக பாதுகாப்பு உரிமைன்னு சொல்லுவோம். உடல் நலம் இல்லாமல் இருக்கிறது, இயலாமை அல்லது வயது முதிர்வு காரணமாக பெற்றோர் அல்லது பாதுகாவலரால் குழந்தைகளுக்கு தரமான வாழ்வு தர இயலாத சூழ்நிலையில் அந்த குழந்தைகளுக்கு அரசு நிதி உதவி அப்படிங்கிறது அளிக்கணும். Right to Education. Right to Education Act is an act of the Parliament of India enacted in 2009 for free and compulsory education for children from 6 to 14 years of age as under Article 21A of the Constitution. கல்விக்கான உரிமைகள்னு சொல்லுவோம். அரசியலமைப்பு பிரிவு 21(7) இருக்கிற மாதிரி 6 முதல் 14 வயது வரையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலவசம் மற்றும் கட்டாய கல்வி வழங்க 2009 ஆண்டு இந்திய நாடாளுமன்றத்தில் கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிற ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா மலாலா. நோபல் பீஸ் பிரைஸ் illiterate says, I loved school but everything changed when the fundamentalists took control of our town in Swat Valley. மலாலியா அப்படிங்கிறவர், அதாவது நோபல் பரிசை வென்றவர், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பள்ளியை நேசித்தேன், ஆனால் அடிப்படைவாதிகள் என்னுடைய வசிப்பிடமான ஸ்வாட் அப்படிங்கிற பள்ளத்தாக்கை ஆக்கிரமித்த போது அனைத்துமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. They said girls would no longer go to school. பெண்கள் பள்ளிக்கு ரொம்ப தூரம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. I spoke out publicly on behalf of girls and our right to learn and this made me a target. மற்ற பெண்களுக்காகவும் என்னோட கல்வி கற்கும் உரிமைக்காகவும் நான் குரல் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. In October 2012, on my way home from school, a masked gunman boarded my school bus and asked, "Who is Malala?" He shot me on the left side of my head. I woke up 10 days later in the hospital in Birmingham, England. 2012 அக்டோபரில் பள்ளியிலேருந்து வீட்டுக்கு போகும்போது துப்பாக்கி ஏந்திய ஒருத்தர் அந்த பொண்ணு போன பேருந்தில் ஏறி மலாலா அப்படிங்கிறது யாருன்னு கேட்டார். அப்படின்னு கேட்டுட்டு அந்த மலாலாவுடைய தலையுடைய இடது பக்கம் பார்த்து சுற்றுவாங்க. 10 நாள் கழித்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பர்மிங்ஹாம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் தான் அவங்க கண் விழித்து பார்த்தாங்களாம். அப்போ பார்த்தா சுட்டு 10 நாள் கழித்து தான் அவங்களுக்கு முழிப்பே வந்திருக்கு. ஆஃப்டர் மந்த் ஆஃப் சர்ஜரிஸ் அண்ட் ரீஹாபிட்டலைஸ் ஐ ஜாயின் மை ஃபேமிலி இன் அவர் நியூ ஹோம் இன் த UK. பல மாதங்கள் அறுவை சிகிச்சையிலையும் மறுவாழ்வு சிகிச்சையிலாவும் கலந்துச்சு. மீதி இருக்கக்கூடிய நாள் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு புது வீட்டில் அந்த தன்னோட குடும்பத்தினரோட அவங்க கழிச்சாங்க. ஓகேவா? ஐ டிட்டர்மைன் டு கண்டினியூ மை ஃபைட் அன்டில் எவ்ரி கேர்ள் குட் கோ டு ஸ்கூல். அந்த குடும்பத்தினோட இங்கிலாந்தில் இருக்கும்போது அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஒவ்வொரு பெண் குழந்தையும் பள்ளிக்கு போகிற வரலும் என்னுடைய போராட்டத்தை நான் தொடருவேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்க. எவ்ரிடே ஐ ஃபைட் டு என்ஷூர் ஆல் கேர்ள்ஸ் ரிசீவ் 12 years ஆஃப் ஃப்ரீ சேஃப் குவாலிட்டி எஜுகேஷன். அனைத்து பெண்களும் 12 வருட இலவச பாதுகாப்பான மற்றும் தரமான கல்வி பயில வேண்டும் அப்படிங்கிறத உறுதி செய்கிறதுக்காக அவங்க ஒவ்வொரு நாடும் பாடுபட்டாங்க, போராடினாங்க. வித் மோர் தேன் 130 million girls out of school today, there is more work to do done. 130 மில்லியன் பெண்கள் பள்ளியில் பயிலாத இன்னைக்கு சூழ்நிலையில் நான் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹோப் யூ வில் ஜாயின் மை ஃபைட் ஃபார் எஜுகேஷன் அண்ட் ஈக்குவாலிட்டி. கல்வி மற்றும் சமத்துவத்திற்காக என்னோட சேர்ந்து நீங்களும் போராடுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க. டுகெதர் we can create a world where all girls can learn and lead.
நாம் இணைஞ்சி பெண்கள் கல்வி பயின்று வழிநடத்தக்கூடிய ஒரு உலகத்தை வந்து உருவாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ வேர் மலாலா வாட் யூ ஹவ் டன், நீ ஒரு மலாலாவாக இருந்தால் நீ என்ன செஞ்சிருப்ப? ஓகேவா. இஸ் மலாலாஸ் ஃபைட் நெசசரி, அவங்க அந்த மலாலா அப்படிங்கிறவங்க நடத்தக்கூடிய போராட்டம் தேவையான்னு உன்னை கேட்டிருக்காங்க. ஆர் கேர்ள் சில்ட்ரன் ட்ரீட்டட் அண்ட் கிவன் எஜுகேஷன் ஈக்குவலி, பெண்களுக்கு சமமான கல்வி உரிமை கொடுக்கப்பட்டு சமமாக நடத்தப்படுறாங்களா அப்படின்னு உங்களை ஒரு 3 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இது உன்னுடைய ஓன் சாய்ஸில் நீங்களாக எழுதலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பாருங்கள். த ரைட் ஆஃப் எஜுகேஷன் டு ஃப்ரீ அண்டு compulsory education RTE Act 2009 means that every children has a right to formal elementary educations. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். 2009 ஆண்டு கொண்டு வந்தது. ஒவ்வொரு குழந்தையும் தொடக்க கல்வி பயில உரிமை உண்டு அப்படிங்கிறது இது வலியுறுத்துது. சரியா. This right of children provide free and compulsory education till the completion of elementary education in a neighborhood school. அதாவது இந்த உரிமை குழந்தைகள் வந்து தொடக்க கல்வி முடியும் வரையிலும் அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளியில் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிக்க வழிவகை அப்படிங்கிறது செய்யுது. The child need not pay and kind for fee for completing elementary educations. கல்வி பயிலும் குழந்தை எந்த வகையான கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு ரைட் அகெயின்ஸ்ட் சேல் ஆர் டிராஃபிக் ஆஃப் சைல்ட்ரன், குழந்தை விற்பனை அல்லது கடத்தலுக்கு எதிரான உரிமைகள். சில்ட்ரன் should treated as individuals with fundamental human rights, குழந்தைகள் அனைவரும் அடிப்படை மனித உரிமைகள் கொண்ட தனிநபர் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து கருத வேணும். ஓகேவா. சில்ட்ரன்ஸ் ஆர் வல்னரபிள், குழந்தைகள் எளிதில் வந்து பாதிப்படையக்கூடியவர்கள். தேர் ஆர் ரூட் காசஸ் சச் அஸ் பாவர்ட்டி, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், broken families etc. behind the sale or trafficking of children. அதாவது விற்பனை, குழந்தைகள் விற்பனை, கடத்தல் நடைபெற்ற ஏழ்மை, பாலின பாகுபாடு, சிதறிய குடும்பங்கள், இதெல்லாம் வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா. The Kavalan SOS app is launched by the government of Tamil Nadu for police use during emergencies. ஆபத்து காலத்தில் உதவிடுறதுக்காக காவலன் SOS அப்படிங்கக்கூடிய ஒரு செயலியை வந்து நமக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா. இது வந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக இருக்கக்கூடியது. Anyone in the critical situation, not only women, can easily and directly access the state police control room using this app. பெண்கள் மட்டும் இல்லாமல் சிக்கலான அல்லது நெருக்கடியான சூழலில் இருக்கக்கூடிய அனைவரும் மாநில காவல் கட்டுப்பாட்டு அறையினை இந்த செயலியின் உதவியோடு எளிதாகவும் நேரடியாகவும் தொடர்பு கொள்ள முடியும். ஓகேவா. சில்ட்ரன் ஆர் சப்ஜெக்டட் டு சேல் ஆர் டேரிஃபிங் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ், எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன், செக்ஸுவல் அப்யூஸ், ட்ரக் டிராஃபிக்கிங் அண்ட் சைல்ட் லேபர். குழந்தைகள் வந்து பொருளாதார சுரண்டல், பாலியல் துன்புறுத்தல், போதைப்பொருள் கடத்துதல் மற்றும் குழந்தை தொழில், இந்த காரணத்துக்காக தான் விற்பனை அல்லது கடத்தல் அப்படிங்கிறது செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. The lesson is over now. Thank you students. Thank you one and all.